Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. டாஸ்மாக் நிறுவன முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தடை. தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறுவதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். கூட்டாட்சி நடைமுறைகளை அமலாக்கத்துறை மீறுவதாகவும் காட்டம். தனிநபர் செய்யும் முறைகேட்டுக்கு ஒட்டுமொத்த நிர்வாகத்தின் மீதே நடவடிக்கை எடுப்பதா? டாஸ்மாக் சோதனை தொடர்பான விரிவான ஆவணங்களை தாக்கல் செய்யவும் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை மீண்டும் திட்டவட்டம். அரசியல்வாதிகள் பாதுகாக்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை அரசியல்வாதியை போல் செயல்பட்டது. திமுக சட்டத்துறை செயலாளரும் வழக்கறிஞருமான என்ஆர் இளங்கோ குற்றச்சாட்டு. திமுக அரசை களங்கப்படுத்த முயன்ற பாஜக அரசுக்கு சம்மட்டி அடி கொடுத்துள்ளது உச்சநீதிமன்றம். டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கருத்து. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு. 41 வழக்குகளின் நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் பார் டெண்டர் விடுவதிலும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக தகவல். ஒரே நபர் பல GST எண்களை பயன்படுத்தி உள்ளதாக குற்றச்சாட்டு. கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படும் மது பாட்டில்களுக்கான பணத்தை மேலாளரும் ஆய்வாளரும் எடுத்துக் கொள்கின்றனர். திருச்சியில் தற்கொலைக்கு முயன்ற டாஸ்மாக் விற்பனையாளர் பகீர் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டுக்கு ஜூன் மாதத்திற்கான 9.19 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. சென்னை பரங்கிமலை உள்பட நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்கள் திறப்பு. ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். தனது நாளங்களில் ஓடுவது ரத்தம் அல்ல, கொதிக்கும் சிந்தூர் என பிரதமர் நரேந்திர மோடி ஆவேசம். இந்திய ராணுவத்தின் தாக்குதலால் பாகிஸ்தான் விமானப்படை தளம் ICUவில் இருப்பதாகவும் பெருமிதம். ராஜஸ்தானின் பிகானீரில் உள்ள கர்னி மாதா கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு. ரயில் நிலையங்கள் திறப்பு விழாவிற்கு வந்த பள்ளி மாணவ மாணவிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். கடந்த 11 ஆண்டுகளில் 34,000 ரயில் பாதைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ரயில் நிலைய திறப்பு விழாவில் மோதல். மேடையில் ஏறுவது தொடர்பாக பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் கடும் வாக்குவாதம்.
கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான நிதியை விடுவிக்காதது ஏன்? மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. 3 பெட்டிகள் தடம் புரண்ட நிலையில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து மீண்டும் ரயில்கள் சேவை இயக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே 2 வயது பெண் குழந்தை கழுத்தறுத்து கொலை. கொடூர செயலில் ஈடுபட்ட குழந்தையின் மாமனை கைது செய்து காவல்துறை விசாரணை. கொரோனாவின் போது மக்களை சந்திக்காத ராமதாஸ் படுத்துக்கொண்டே எப்படி வெற்றி பெறுவார்? அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கேள்வி. சென்னையை அடுத்த முட்டுக்காட்டில் கடற்கரையை ஆக்கிரமித்துள்ள கட்டடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. திருத்தணி அருகே பொதுமக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி டாஸ்மாக் மதுக்கடை திறப்பு. மது பிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க 100க்கும் மேற்பட்ட போலீஸ் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே டாஸ்மாக் மதுக்கடையை சூறையாடிய மது பிரியர்கள். ஓசியில் மது பாட்டில்கள் தராததால் கடையை அடித்து நொறுக்கிய CCTV காட்சிகள் வெளியாகின. செங்கல்பட்டில் அரசு பேருந்து டெப்போ அலுவலக மேற்கூரையில் ஏறி தற்கொலை மிரட்டல். பீகாரைச் சேர்ந்த இளைஞரை மீட்டு எச்சரித்து அனுப்பிய தீயணைப்பு படை வீரர்கள். காஞ்சிபுரத்தில் பாதாள கழிவுநீர் கால்வாய் முறையாக 3 ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை என குற்றச்சாட்டு. மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். திருவள்ளூர் மாவட்டம் பன்னூரில் கட்டி முடித்தும் திறக்கப்படாத நெல் கொள்முதல் நிலையம். அறுவடை செய்த நெல் மணிகளை சாலையில் கொட்டிய விவசாயிகள். டெல்லியில் முப்படை வீரர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பிரதமர் நரேந்திர மோடி, துணை ஜனாதிபதி உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. ரன்யா ராவ் தொடர்புடைய தங்க கடத்தல் வழக்கில் கர்நாடக அமைச்சர் பரமேஸ்வரா இல்லத்தில் ED சோதனை எதிரொலி. திருமண பரிசாக பணம் கைமாறி இருக்கலாம் என துணை முதலமைச்சர் TK சிவகுமார் குழப்ப பேச்சு. மும்பையில் உள்ள நடிகர் சல்மான் கானின் வீட்டில் அத்துமீறி நுழைய முயன்றதாக புகார். ஒரு பெண் உள்ளிட்ட 2 கைது செய்து மும்பை காவல்துறை தீவிர விசாரணை. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் 27 நக்சல்கள் என்கவுண்டர். ஹெலிகாப்டர் மூலம் உடல்கள் கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைப்பு. ஜம்மு காஷ்மீர் கிஷ்த்வாரில் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட சம்பவம். தாக்குதலின் போது பாதுகாப்பு படை ஒருவர் வீரமரணம். இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியாக சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. அமெரிக்காவுக்கு இதில் எந்த பங்கும் இல்லை என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. ஐக்கிய அரபு அமீரக அமைச்சரை சந்தித்த சிவ்சேனா MP தலைமையிலான இந்திய MPக்கள் குழு. தேசிய கவுன்சில் பாதுகாப்பு விவகாரங்கள், உள்துறை, வெளியுறவு குழு ஆலோசகருடனும் சந்திப்பு.
பகல்காமில் 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நடந்து 1 மாதம் நிறைவு. சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி இருப்பதால் உள்ளூர் வியாபாரிகள் வேதனை. ஹரியானா யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுக்கு 4 நாள் போலீஸ் காவல். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் இசார் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பின்னோக்கி இயக்கிய போது கிணற்றுக்குள் கவிழ்ந்த காரை இயக்கிய 64 வயது மூதாட்டி காயமின்றி பத்திரமாக மீட்பு. ஹைதராபாத்தில் உலக அழகி போட்டி நிறைவு நிகழ்ச்சிகள் கோலாகலம். மட்பாண்ட வேலைப்பாடுகளில் ஈடுபட்ட அசத்திய காட்சிகள் வெளியீடு. பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய கிரிக்கெட் அணியில் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி சேர்ப்பு. இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அணிக்கு ஆயுஷ் மாத்ரே கேப்டனாக அறிவிப்பு. சீனாவின் இருவேறு மாகாணங்களில் பயங்கர நிலச்சரிவு. 20க்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில் மீட்பு பணிகள் வெகு தீவிரம். அமெரிக்காவின் சாண்டியாகோ நகரத்தில் சிறிய ரக ஜெட் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வாகனங்கள் தீயில் கருகி சேதம். ஜப்பானின் கியூஷு தீவில் இருக்கும் சகுராஜிமாவில் வெடித்து சிதறிய எரிமலை. 2000 மீட்டர் உயரத்திற்கு புகை மூட்டம் எழுந்ததால் பொதுமக்கள் அச்சம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.